சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன அஞ்சலி, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நான் என்ன சார் முடிவு பண்ணணும்? என்னங்க அசால்ட்டா எப்படி கேட்டீங்க? இப்ப நீங்க தானே முடிவு பண்ணணும். இனிமே எல்லாமே உங்க கையில தாங்க இருக்கு. என் கையில என்ன சார் இருக்கு? ஏங்க சும்மா விளையாடிட்டு இருக்காதீங்க. இது விளையாடுறதுக்கான நேரம் இல்லைங்க. லைஃப்ல ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய நேரங்க இது. இந்த நேரத்துல நான் என்ன செய்யணும், என் கையில என்ன இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. ஏங்க வீட்ல இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? நான் வேற இப்போ இவ்ளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்பவும் புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப முடிவெடுக்க வேண்டியது நீங்க தாங்க. இதுல நான் முடிவெடுக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? என்னங்க திரும்ப திரும்ப இப்படியே கேட்டுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வீட்ல என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு குருஜி வராரு, எங்க அப்பா சித்தப்பா எல்லாரும் வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கும் கவிக்கும் கல்யாண டேட்டை பிக்ஸ் பண்ண போறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும் சார். என்னங்க தெரியும்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க பாட்டுக்கு நின்னுட்டு இருக்கீங்க. நீங்க தானே இப்போ முடிவு பண்ணி ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும். சார், இப்ப என்ன சார் செய்ய சொல்றீங்க? உங்களை என்ன செய்ய சொல்லி சொல்றேனா? ஏங்க எனக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. ஆமா சார், அதுக்கு என்ன இப்ப செய்ய சொல்றீங்க? அதுக்கு என்னவா? அத நிப்பாட்ட நீங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அத சொல்லுங்க முதல்ல. நான் ஏன் சார் நிப்பாட்டணும்? நீங்க ஏன் நிப்பாட்டணுமா? என்னங்க நீங்க கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே நிறுத்தணும். சார், கவிக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்க போதுன்னா அதுக்கு சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆளே நான் தான் சார். நான் எதுக்காக சார் கல்யாணத்தை நிறுத்தணும்? அப்படி சொல்லுங்க. அது எப்படிங்க மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில எப்படிங்க உங்களால இப்படி பேச முடியுது? நீங்க நினைக்கிற மாதிரி என் மனசுக்குள்ள எதுவுமே இல்ல சார். என் மனசார உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார். இத நான் நம்பவே மாட்டேங்க. அது எப்படிங்க உங்களால இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியும்? கண்டிப்பா உங்களால ஏத்துக்கவே முடியாதுங்க. ஏன்னா உங்க மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னை எப்படி நீங்க இன்னொரு பொண்ணுக்கு விட்டு கொடுப்பீங்க? கண்டிப்பா விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. அதுக்கு சான்ஸே இல்ல. அதனால கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. நீங்க நடக்கவும் விட மாட்டீங்க. சார், நான் நேத்து சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நீங்களா எதையாவது நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காதீங்க சார். நீங்க வேற ஏதோ கற்பனை உலகத்துல இருக்கீங்க போல இருக்கு. முதல்ல அங்கிருந்து வெளியே வாங்க சார். நீங்களும் கவியும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கணும்னு நினைக்கிற முதல் ஆளே நான் தான் சார். நீங்க என்னடானா நான் உங்க கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் கவிக்கும் தான் சார் கல்யாணம் நடக்கும். அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதுதான் சார் நான் செய்ய போறேன். அதனால இந்த கல்யாணத்தை நான் இல்ல யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷங்க. என்னங்க வீராவேசமா சவால்லாம் விட்டுட்டு போறீங்க? நீங்க என்ன சவால் வேணாலும் விட்டுக்கோங்க. ஆனா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அத நடக்க விடாம பண்ண போறதே நீங்க தான். அதனால இப்பவும் சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். சார், உங்களை கெஞ்சு கேட்டுக்கிறேன் சார். தயவு செஞ்சு நீங்க இந்த எண்ணத்தோட எல்லாம் இருக்காதீங்க. அது நடக்கவே நடக்காது.